7500க்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் இருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். இந்த உலகத்தின் மிக பழமையான மொழியை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறுவை சிகிச்சை கருவிகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்த இனம் தமிழினம். நமக்கு வந்து தொல்லியல் ரீதியா நான் பேசுறேன். கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தா, அது சொல்லி கொடுத்தா, இது சொல்லி கொடுத்தா அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை வந்து இப்ப எல்லா நாட்டிலையும் வந்து இதே இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? சனி ஞாயிறு திங்கள்ங்கிறது எல்லா நாடுகள்லயும் 7 நாள் தான் வாரத்துக்கு. கவனிச்சிருக்கீங்கல்ல? ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு முதல் ஓரை வந்துட்டு ஞாயிறுங்கிற ஓரையில நமக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு 7 ஓரை 7 ஓரை 7 ஓரை வந்து 21 ஓரை. அது கூட 3 ஓரை சேர்த்துட்டீங்கன்னா 4வது ஓரை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கும். தமிழ் மரபுல 4வது ஓரை சந்திரன். இந்த கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு திங்கக்கிழமை, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முதல் ஓரை வந்து புதன்கிழமை இருக்கும். காலண்டர் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளினுடைய முதல் ஓரையின் பெயர் தான் அந்த நாளினுடைய கிழமையினுடைய பெயராக இருக்கு. அதற்கான கணிதம் இன்னைக்கு வரைக்கும் தமிழன் கிட்ட தான் இருக்கு. படிப்புக்கும் இனத்துக்கு என்னங்க தொடர்பு? அப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்து மொழியில் அறிஞர்கள் இருப்பாங்க. பன்மொழி புலவர் அப்பா துறைன்னு ஒருத்தர் 10 மொழி தெரியுமா? அவருக்கு 10 இனம் கொடுத்துடலாமா? ஒரு மனிதன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு இனத்துக்கு நல்லவனாக மாற முடியுமா தவிர அந்த இனத்தை சேர்ந்தவனாக மாற முடியாது. வின்சென்ட் சர்ச்சில் ஒரு பெரிய ஆங்கில மேதை. அந்த வின்சென்ட் சர்ச்சிலுக்கு அவர் பேசுற பேச்சுல என்னென்ன பிழை இருக்குன்னு சுட்டி காட்டினவர் சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிங்கிற ஒருத்தர். அதனால சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரி ஆங்கிலேயராக வரா? அறிவு வேணாமா? முத்தமிழ் 4 தமிழ் 5 தமிழ் 65 தமிழ் படிச்சா கூட தமிழை இல்லன்னா தமிழை இல்லதாண்டா. அதான் வரையறை.